வணக்கம் மக்களே, என் பேர் அருண்குமார். களத்தின் ஒளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தெருநாய்கள் இந்த இந்த பிரச்சனை. இதை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்கணுமா இல்லை லையபிலிட்டியாக பார்க்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு இந்த த்ரூ அவுட் இந்த வீடியோ மூலமாக நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சரியாக இருந்தது, நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? முதல்ல இந்த டாபிக் நான் எடுக்கிறதுக்கான காரணம், கடந்த 2 வாரமாக இல்லை கடந்த 3 வாரமாகவே இந்த விஷயம் போய்கிட்டே இருக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த டெல்லியில் என்ன பண்ணணும்னு சொன்னதுலேருந்து அதன் மீது நடந்த போராட்டம், அதன் பிறகு அந்த ஒரு 3 பெஞ்ச் ஜட்ஜ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றினதாக இருக்கட்டும், நீயா நானா இப்போ ரீசெண்டாக நடந்தது, அந்த நீயா நானா சம்மந்தப்படுத்தி பல சோஷியல் மீடியா ட்ரால்ஸ் வந்தது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப அவங்கள இப்போ டாக் லவர்ஸ் வர்சஸ் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள். இவங்க வந்து இந்த குழந்தை இறந்தது இல்லை அது சார்ந்து மற்ற இறப்புகளை பெரிசாக வச்சு பேசும்பொழுது இந்த குழந்தையின் உயிரை வச்சுட்டு அதுக்கு ஈடாக எதை வச்சாலுமே சமமாகாது. ஸோ அந்த ஒரு எமோஷன் வச்சுட்டு இவங்களை எல்லாரையும் பெரிய அளவில் அடிக்கிறாங்க சமூக வலைதளங்கள். ஆனால் அவங்களோட எமோஷனுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நீங்களும் என்கரேஜ் பண்ணாதீங்கன்றதை நம்ம முதல்ல சொல்கிறோம். நானும் நாயால் பாதிக்கப்பட்டிருக்கேன், நிறைய பேர் நாயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அதற்கான சொல்யூஷன் நாய்களை கொல்றது தானா, 6.5 கோடி நாய்களை கொல்றது தானா? என்னாலே இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்க முடியும். 6.5 கோடி நாய்கள், தினமும் 10,000 பேர் கடிபடுறாங்க, வருஷத்துக்கு 3,60,000 கடிகள், இத்தனை பேர் ரேபிஸில் இறக்குறாங்க. இந்த டேட்டாவெல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த டேட்டாலாம் சொல்ல வர்றது என்னென்னா, தெருநாய்கள் அதிகமாகிடுச்சுன்ற ஃபேக்டை நீங்கள் சொல்கிறதுக்கு இவ்வளோ டேட்டாவே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வெளில போய் தெருவில் நின்று ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெருநாய் அதிகமாக இருக்கா இல்லையா. கடந்த 1 வருடமும் கடந்த 2 வருடத்தில் தெருநாய் அதிகமாக இருக்கா இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த நீயா நான் சொல்ல த்ரூ அவுட்டாக ஒரு கொஸ்டினுக்கு இந்த டாக் லவர்ஸால் பதிலே சொல்ல முடியல. என்ன விஷயம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த தெருநாய் கிடைச்சா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா அப்படின்ற கேள்வி. அப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிள், அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ கவர்மெண்ட் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட் இத்தனை ஆண்டு காலமாக அவங்கக்கிட்ட இந்த எஃபெக்டிவான ஒரு விஷயமாக பண்ணலை. அதுதான் பிரச்சனையே. இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து தெருநாய்களின் எண்ணிக்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதற்கான காரணம் இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட், இன்எஃபிஷியன்ட் NGOs who are working in that field. இதுதான் காரணம். இது எல்லாமே மாற்றி வந்து ஒரு கூட்டம் உங்களை கருணை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுது, ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா விக்டிம்ஸ், அதாவது நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் இன்னும் மனிதத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் எங்களோட சைடை பார்க்கவே மாட்டீங்க, நீங்கள் தான் இன்னும் மனிதத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனிதம் அப்படின்றது என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் பார்க்குறேன். அதை ஒட்டி தான் நம்ம இந்த வீடியோவை கொண்டு போக போகிறோம். மொதல் விஷயம், இந்த டேட்டா இந்த நாயை குறைக்கிற மாதிரி போடுறது எல்லாமே ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை வில்லிஃபை பண்ணுறது தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதை வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தான் இந்த நாய்களை தெருநாய்களாக்கணும், தெருநாயை வந்து கைவிடப்பட்ட நாய்களாக்கணும். இந்த கைவிடப்பட்ட நாய்கள் இவ்வளோ அளவுக்கு பெருகுவதற்கும் நம்ம தான் காரணம். ஏன்னா இந்த தெருநாய்கள் பெருகுவதற்கு என்ன வேணும்? முதல்ல உணவு வேணும். தெருநாய்களை யாரும் பராமரிக்க போகிறா. ஸோ அதுங்க தன்னோட உணவுகளை எங்கேருந்து எடுக்கும்? நம்மளோட கழிவுகளில் என்ன இருக்குது? நம்மளோட கழிவுகளில் வந்து இறைச்சி இருக்குது, நம்மளோட கழிவுகளில் காய்கறி இருக்குது, நம்மளோட கழிவுகளில் அதுங்களுக்கு தேவையான உணவுகள் நிறைய இருக்குது. நம்மளோட உணவு கழிவுகள் இருக்குல்ல, அதை உணவாக எடுத்து தான் இதுங்க பல்லுயிராக பெருகுது. ஸோ அப்படி பெருகிறதுக்கு நம்மளோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் க்ரைசிஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். அர்பன் செட்டில்மெண்ட்லையும் சரி, ஒரு ரூரல் செட்டில்மெண்ட்லையும் சரி. ஸோ இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டு, ஸோ ஹவு வி ஹவ் டு ஹேண்டில் திஸ் நவ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுனால ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, ஒரு பின்னாடி போயிட்டு வரும். ஒரு 17,000 ஆண்டுகள் பின்னாடி போகணும் நம்ம இதை பற்றி பேசணும்னா. அப்போ நம்மளுக்கு ஒரு ஹண்டர் கேதர்ஸ், அப்போ தான் வந்து அந்த உல்ஃப்லேருந்து ஒரு நாய் அது பரிணாமம் கடந்து டொமஸ்டிகேட் ஆகிற அளவுக்கு அந்த காலத்தில் தான் வந்ததுன்னு வச்சுக்கலாம். சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் சொல்லுது, ஒரு சில சயின்டிஃபிக் ஸ்டடீஸ். ஸோ அப்படி வரும்போது நம்மளுக்கு ஹண்டிங் ரேஞ்ச் அதிகப்படுத்தவும், நம்மளை திருப்பி நம்ம இடத்துக்கு கைட் பண்ணவும் நாய்கள் தேவைப்பட்டது. நம்ம அக்ரிகல்ச்சர், நம்ம ஒரு செட்டிலர்ஸாக ஒரு விவசாயியாக செட்டில் ஆகும்போது ஒரு இடத்துல அங்கே பன்றிகளிடமும் ஒரு நாய்களிடம் இருந்தோ இல்லை மற்ற விலங்குகளிடமிருந்து நம்மளோட விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு நாய் தேவைப்பட்டது. இல்லை
நம்ம ஆடுகளை மேய்ப்பதற்கு நாய் தேவைப்பட்டது, இல்லை நம்ம ஆடுகளை பாதுகாப்பதற்கு நாய் தேவைப்பட்டது, இல்லை நம்மளை ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து சமிகை கொடுக்கறதுக்கு, நம்ம ஒரு ப்ரெடேட்டர் வருதுன்னு சமிகை கொடுக்கறதுக்கு ஒரு நாய் தேவைப்பட்டது. அடுத்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனலாக தேவைப்பட்டு இருந்த இந்த நாய்கள் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அலங்கார பொருட்களாக மாறப்படுது. புரியுதுங்களா? இத்தனை நாளாக ஃபங்க்ஷனலாக இருந்தது, ஒரு எனக்கு வந்து ஹண்டிங்க்கு இல்லை என்னோடய ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ லேட்டர் நம்மளோட இப்போ நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் பெட்டிங் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இதுதான் ஒன்று முக்கியமாக சொல்லியிருந்தார் நம்ம ரியானானால் வந்தவர். ஒரு உயிரினத்துக்கும் ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்க்கு அதோட கீஸ்டோன் ரோல்ஸ் இருக்கும். அதோட ரோல் இன்றைக்கி தேவைப்படலைன்னா அது இட் ஷுட் கோ அவே, நம்ம அதை தவிர்க்க முற்படணும் அப்படின்றத சொன்னார். ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இதோட இந்த நாய்களோட கீஸ்டோன் ரோல் பார்த்திங்கன்னா பரிணமிச்சிருக்கு. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ இல்லை நம்மளுக்கு ஹண்டிங் பார்ட்னராக இருக்கிறதுக்கோ நாய்கள் உதவுச்சு, பிறகு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவுச்சு. ஓகேங்களா? அடுத்து இப்போ பெட்டிங்காக இல்லை, நம்மளோட ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, ஒரு 1990s போனோன்னா பெரிய அளவில் கழுகு ஆர் பருந்துகளினுடைய பாப்புலேஷன் பெரிய அளவில் குறைஞ்சிது. அதுக்கு இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா, மாடுகள் இருக்கு இல்லையா, மாடுகளின் பிணங்களை வல்ச்சர்ஸ் வந்து சாப்பிடும். ஸ்கேவெஞ்சிங், இறந்து போன பொருட்களை, இறந்து போன விலங்குகளை உண்பது தான் அதை ஸ்கேவெஞ்சிங்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்கேவெஞ்ச் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்கேவெஞ்சர் யாருன்னா பருந்துகள். அவங்க வந்து இந்த மாடுகளுக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பசுமை புரட்சி, இந்த மாடுகளில் வெண்மை புரட்சி நடந்தது இல்லையா, அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மாடுகளுக்கு இந்த கெமிக்கல்ஸு, இந்த மாடுகள் வழி தெரியாமல் டைக்ளோஃபெனக் அப்படின்ற ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல்ஸ் வந்து கழுகினுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே போயிட்டு அவங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. ஸோ ஸ்கேவெஞ்சிங், அதாவது இந்த கழுகுன்றது பெரிய அளவில் ஸ்கேவெஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா 95% ஆஃப் ஈகிள் பாப்புலேஷன் குறைஞ்சது, வல்ச்சர் பாப்புலேஷன் குறைஞ்சது அந்த டைமில் 95ல். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஸ்கேவெஞ்சர் டிமாண்ட் அதிகமாகுது. அப்படி ஸ்கேவெஞ்சர் டிமாண்ட் அதிகமாகுது, இந்த ஃபுட்டோட ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது வந்து நாய்கள் மீது குறையுது, ஸ்ட்ரே டாக்ஸ் மீது குறையுது. அப்போ அவங்களுக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்குது. அங்கங்கே நம்ம வெறும் அர்பன் செட்டப்பை மட்டுமே பேசணும், நம்ம ரூரல் செட்டப்பை பற்றி பேசணும், இல்லை ஒரு செமி ரூரல் செட்டப் பற்றி பேசணும், இல்லை பெரிய அர்பன் செட்டப்பை பற்றி பேசணும். அந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா டாக் வந்து ஒரு பெரிய ஸ்கேவெஞ்சர், அந்த வல்ச்சரோட ரோலை டாக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்படி ப்ராலிஃபரேட் ஆகுது. ஏன்னா ஃபுட்டோட ப்ரெஷர் அதாவது ஃபுட்டோட சப்ளை அதிகமாச்சு, அப்போ சர்வைவல் ப்ரெஷர் கம்மியாச்சு. சர்வைவல் ப்ரெஷர் கம்மியாகும்போது டாக்ஸ் நல்லா ப்ராலிஃபரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ட்ரே டாக்ஸ். இது ஒரு காரணம். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவங்களோட கீஸ்டோன் ரோல் இருக்கு இல்லையா, இந்த கீஸ்டோன் ரோல் முதல்ல என்னவாக இருந்ததுன்னா நம்ம கூட ஹண்டிங் வரதுக்கு இது இருந்தது. ஆனால் இப்போ அவங்களோட கீஸ்டோன் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேவெஞ்சிங். ஸோ அந்த ஸ்கேவெஞ்சிங் வந்து இப்போ கீஸ்டோன் ரோலாக எடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட்னால் நம்ம இன்றைக்கி கான்டெக்ஸ்ட்டுக்கு வரும். இந்த டிபேட்டை பேசும்பொழுது நான் இந்த விஷயங்களை பேசும்பொழுது, இந்த நாய்களால் குழந்தைகள் இறந்தவங்களோ இல்லை தன்னோட அப்பா அம்மாவை இறந்தவங்களோ தன்னோட கணவன் யாரை இறந்தவங்களோ அவங்கள மட்டுப்படுத்துறதுக்கு இது அவங்களோட எமோஷன்ஸை குறைச்சி பேசுகிற விஷயம் கிடையாது. இப்போ நாய்களோட இவ்வளோ இன்ஸ்டன்ஸ் சொல்லும்போது, நாய்கள் பல இன்ஸ்டன்ஸில் இந்த குழந்தைகளை பாதுகாத்துருக்க இன்ஸ்டன்ஸும் நம்ம பார்க்கணும். வேணாம், பூதாகாரமாக காட்டப்படுது. அது நாய்கள் கடித்து ஒரு குழந்தையை கொதறதும் இல்லை ஒரு பெண்ணை கொதறதும் பார்க்குறதுக்கு அருவருக்கத்தக்க இருக்குது. ஆனால் இதை பெருசாக்குற நம்ம நாய்கள் பல இடங்களில் குழந்தைகள், கை குழந்தைகள், தொட்டியில், அந்த குப்பை தொட்டியில் போடப்பட்ட குழந்தைகள், பிரிட்ஜு கீழே போடப்பட்ட குழந்தைகளை ஒரு ரெஸ்கியூவர் வந்து காப்பாற்றுற வரைக்கும் இருந்த இன்ஸ்டன்ஸஸ் இந்தியாவில் பலது இருக்குது. அது மாதிரி பல கதைகள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிற டைமில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் இது சொல்கிறது மூலமாக நான் சேர்த்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இவ்வளோ பேசிக்காக என்னென்ன டிபேட் நடக்குது அதெல்லாம் பேசிட்டோம். அப்போ நம்ம இன்னும் சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு என்ன வேர்டிக்ட் கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 months டெல்லியில் இருக்க 10 lakh டாக்ஸை முதல்ல அப்புறப்படுத்துங்க, எல்லாம் வந்து ஒரு ஷெல்டர் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமூக ஆர்வலர் இல்லை விலங்கு ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதை வந்து இன்னும் ஷெட்டில் அடித்தாலும் அவங்க கடைசியில் பார்த்திங்கன்னா உயிர் நீக்கிறதுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. குழந்தை
இல்லை ஒரு அத்லீட், ஒரு கபடி பிளேயர், ப்ரோ கபடி பிளேயர், அவரோட ஒரு நாயை காப்பாற்ற போனப்போ அதோட நகம் கீறி ரேபிஸ் வந்து இறந்தார். ஒரு குழந்தை இருக்குது, ஒரு லேடியை அட்டாக் பண்ணாங்க, ஒரு பேக் ஆஃப் டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணதுன்னா இதற்கு சமமாக நம்ம இங்கே என்ன வாதம் வச்சாலும் மெட்டாது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம இப்போ அடுத்து பண்ண போகிறோம். இந்த கல்லிங், இந்த கொல்றது இதுக்கு சொல்யூஷனா? இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்க டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 கோடி டாக்ஸ் இருக்குது, இல்லை 6.2 crore டாக்ஸ் இருக்குன்ட்டு ஒரு 2022-23 டேட்டா இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹோம்லெஸ்னஸ் ஆஃப் பெட்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற அவங்க தான் இந்த டேட்டாவை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6.5 கோடி இருக்கிறத ஒரு நாளைக்கு ஒரு 10,000 டாக்ஸை கொள்றோன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகும். 50,000 டாகை கொண்டோன்னா 1 வருஷம் ஆகும். 1,00,000 டாக் கொண்டோன்னா மினிமம் 6லேருந்து 7 மாதம் ஆகும். ஆனால் இதுக்கு தேவைப்படுற மேன் ஃபோர்ஸ், அதாவது ஹியூமன் ஃபோர்ஸ், ஒரு மேன் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. இது வந்து ட்ரெயின்டு ஹியூமன் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதுமாதிரி அவங்கள கில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூத்தனைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ரோல் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கா? இல்லை இந்த 6.5 கோடி நாய்களையும் ஒரு ஷெல்டரில் வச்சு பாதுகாத்து அவங்கள ஃபீட் பண்ணி அவங்கள மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இன்றைக்கி ஷெட், ஒரு ஸ்ட்ரே டாக் ஷெட்டுன்றதுலாம் ஒரு வெறும் கட்டுக்கதை அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்க லாஜிஸ்டிக்கல் ஃபைனான்ஷியல் ஃபிசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ கல்லிங் ஏன் அதாவது நாய்களை கொலை செய்வது, வதை செய்வது ஏன் சரிப்பட்டு வராது அப்படின்னா, இப்போ சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு டைம் எடுக்கும். இப்போ இந்த நாயை கொல்றது, இப்போ இந்த ஒரு பகுதியில் இருக்க நாயை கொன்னீங்கன்னா அங்கே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். அங்கே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும்போது மற்ற இடத்துல இருக்க நாய்கள் இங்கே வந்து ஃப்ரீயாக ப்ராலிஃபரேட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லை அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகணும், ஒரு ஆல்ஃபா டாக் இல்லை வந்து ஒரு அங்கே டாமினண்ட்டான மேல் டாக் இல்லைன்னும் போது யங்கர் பப்பீஸ்லாம் என்ன பண்ணோன்னா சீக்கிரமாக இன்னும் ஃப்ரீயாக மேட் பண்ணும். ஃபீமேல் டாக்ஸ் கூட ஃப்ரீயாக மேட் பண்ணி ப்ராலிஃபரேஷன் இன்னும் பெரிய அளவில் அதிகரிக்கும். அதாவது ப்ராலிஃபரேட்னா இன்னும் நாய்களின் தொகை வந்து அதிகரிக்கும், நாய்களோட பாப்புலேஷன் வந்து அதிகரிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ஒரு காரணம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கில்லிங்ன்றது இங்கே வந்து ஒரு மாரல் ஹை காம்பஸ் எடுக்கிறாங்க இல்லையா, நாய்களை கொல்லக்கூடாதுன்றது ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், நேற்று எனக்கு நாய் தேவைப்பட்டது, இன்றைக்கி எனக்கு நேற்று எனக்கு நாய் தேவைப்பட்டது, உல்ஃபாக இருந்தது, நான் டொமஸ்டிகேட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு நாய் தேவைப்படல, இன்றைக்கி நான் நாயை கொண்டுட்டேன். நாளைக்கு எனக்கு இந்த விலங்கு தேவைப்படாது, நான் அந்த விலங்கையும் கொண்டுடுவேன். அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் வந்து எனக்கு வந்து இதுவாக இருக்கா, எனக்கு வந்து தடையாக இருக்காங்க என் வளர்ச்சிக்கு, அவங்களுக்கு கொன்று நடந்திருக்கிற நம்மளோட ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ நடந்திருக்கு இல்லையா. இந்த கண்ட்ரியில் வாழ்கிற மக்கள் வந்து நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்காங்க, அவங்கள கொண்டுடலாம். இப்படி எந்த அளவுக்கு போய்கிட்டே இருப்போம், எந்த எல்லை நம்மளோட எல்லையை எந்த அளவுக்கு விரிவடைச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்போ நம்மளோட ஃபோக்கஸை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வருதுன்னு பார்க்கணும். அதாவது இவங்களை கொல்றது வந்து சொல்யூஷன் கிடையாது, சரியான சொல்யூஷன் கிடையாது. இது பல நாடுகளில் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியல. ஆனால் இதில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லான சொல்யூஷன் இந்த பூட்டானில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, தாய்லாண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எதனா கில்லிங்கு கிடையாது, CNVR அப்படிங்கிற மெத்தட். என்னன்னா கேப்சர், நியூட்டர், வேக்சினேட், ரிலீஸ். ஏன்னா இப்போ இந்த டாக்ஸை கேப்சர் பண்ணி டாக்ஸை யூத்தனைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், வேக்சினேட் பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் ஒரு ஷெட்லேயே வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, வேக்சினேட் பண்ணாமல் யூத்தனைஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம எந்த பாப்புலேஷனை வச்சுருக்கோன்னா, இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடல்ட் டாக்ஸை தான் முதல்ல போய் பிடிச்சிட்டு போவாங்க. எடுத்தோடனே பப்பீஸை போய் பிடிச்சிட்டு போகக்கூடாது. ஸோ அடல்ட் டாகை பிடிச்சிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அவங்க வேக்சினேட்டடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புது ஜென்ரேஷன் ஆஃப் பப்பீஸ் இருக்குல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபிஸ் வைரஸ்க்கு அந்தளவுக்கு இம்யூனாக இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த நைவ் பப்பீஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் ப்ரோன் டு கேரி த ரேபிஸ் வைரஸ் ஈஸிலி. அப்போது இந்த அடல்ட் டாக்ஸ்ன்ற ஒரு பஃபர் இருக்காது, இந்த அடல்ட் இம்யூனைஸ் டாக் வந்து பஃபராக இருக்காது. ஸோ அப்போ நம்ம இந்த பாப்புலேஷனை குறைக்க இன்ஸ்டன்சஸ் ஆஃப் டாக்ஸ் கேரியிங் ரேபிஸ் வைரஸ் வந்து அதிகமாகும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அட்ரஸ் பண்ணும்போது நம்ம இந்த ப்ராப்ளத்தையும் சேர்த்து அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம கில்லிங்னு போகிறோன்னா அப்போ பஃபரே இருக்காது. எனி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாக் பைட்டிங் அ சைல்டு ஆர் எனி ஒன், தேர் இஸ் அ வெரி ஹை இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தெம் கேரியிங் அ ரேபிஸ் வைரஸ். இது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது ஏன் இது ஒர்க் ஆகாதுன்னா, நம்மளோட மாரல் கம்பஸ் அதுக்கு ஒத்துக்காது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம வாழ்றதுக்கு இன்னொன்னாலும் பண்ணலாம் நினச்சாலும் மற்ற எந்த அனிமல் கூடயும் நம்ம இந்த அளவுக்கு ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்தது எக்ஸப்ட் ஃபக்காவும். இந்த அளவுக்கு ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு அந்த ஒரு நம்மளுக்கு இதுக்கு தர ஹாப்பினஸ்ஸு, ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்ஸு, நம்ம வந்தால் ஓடி வர்றது,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து மற்ற அனிமல்ஸ் கூட கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு இதில் ஒரு ஏன் நீங்கள் ஒரு கொசு அடிக்கும் போது ஏன் உங்களுக்கு அந்த மாரல் காம்பஸ் வரலன்னு கேட்பாங்க. ஏன் ஒரு சிக்கன் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மாரல் காம்பஸ் வரலன்னு கேட்பாங்க. சிக்கன் அடிக்கிறதுல நிறைய பேர் சிக்கன் கடைக்கு போயிட்டு அதோட கறி சாப்பிட்றது நிறுத்தினவங்க பல பேர் இருக்காங்க. இங்கே வந்து மாரல் ஹை காம்பஸ் எடுக்கிறது இல்லை. அது என் கூட ஒன்றிணைஞ்சது, என்னோடய ஹாப்பினஸ் பல இடத்துல இருந்தது, அதனால் என்னால் அதை பார்க்க முடியல அப்படின்றது தான் பல பேரோட கருத்தாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம், இதனால தான் கல்லிங் வந்து, அதாவது நாய்கள் வதை வந்து தள்ளி வச்சிடலாம். இப்போ எஃபெக்டிவான சொல்யூஷன் என்ன? இந்த சிஎன்விஆர் மெத்தட் தான். இது பல கண்ட்ரீஸில் சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா, டார்கெட்டடாக அடல்ட் ஃபீமேல் டாக்ஸை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. அடல்ட் ஃபீமேல் டாக் ஒரு 70% இது 70% நம்பர்ஸ்னால் ஏதோ ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸ்லேருந்து வர விஷயங்கள், ஓகேங்களா. 70% ஃபீமேல் டாக் ஸ்டெர்லைஸ் பண்ணிங்கனாலே அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஸோ ரீப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி குறைஞ்சுன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரேஸ் குறைஞ்சிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இதுங்களை மெயினாக எப்படினாலும் ஒரு டாகோட லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 years, அட்லீஸ்ட் ஒரு 12 to 15 years ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்ததுனால ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜாக ஒரு 12 to 15 yearsனு வச்சுக்கிட்டா கூட இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரேபிஸ் வேக்சின் போட்டுடலாம், திருப்பி அதுங்களை பழையபடி ஹேபிடேட்டில், அந்த பழைய ஹேபிடேட்டில் விட்டோம்னா மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த வேக்யூம்னால கிரியேட் ஆகிற ஒரு நியூ பாப்புலேஷன் ப்ராலிஃபரேஷனும் இல்லை இந்த ரீபவுண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்குன்னா திருப்பி அவங்கள வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஆஃப்டர் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் வேக்சினேஷன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபீமேல் அடல்ட்ஸுக்கெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட் ஆக்ஷன் என்ன? இப்போ சிஎன்விஆர் பண்ணணும், ஆனால் இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷன் என்ன எடுக்கணும்னா, இந்த காமன் பிளேசஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இல்லை வந்து டெம்பிள்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் குழந்தைங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. காங்கிரிகேஷனல் பிளேசஸ்லாம் இருக்கு இல்லையா, எங்கெங்கெல்லாம் நிறைய பேர் ஒன்றா மக்கள் கூடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற நாய்களை உடனே அப்ரூவ்படுத்தி அந்த ஆல்ஃபா பேக்ஸ், அதாவது இப்போ 2 விதமாக இந்த நாய்களோட அட்டாக்ஸை நம்ம இது பண்ணலாம். இந்த ஆல்ஃபா மேல் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களாம் ஒரு பேக்காஸ் இருந்து ஒரு சில விஷயங்களை வல்னரபிள் பீப்புள் எல்லோரும் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த ஃபீமேல் டாக்ஸ் பார்த்திங்கன்னா தங்களோட பப்பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ணுவாங்க, பட் சேர்ந்தும் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ செப்பரேட்டாக சொல்ல முடியாது. பட் அந்த பேக்கை அட்டாக் பண்ணுறது ஒன்று, இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணுறது, ஓகேங்களா. இது 2 விதமாக பண்ணுவோம். இந்த பேக்கை அட்டாக் பண்ணுறவங்களில் இருக்க டாக்ஸ் ஐசோலேட் பண்ணி வேக்சினேட் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 weeks வச்சு அவங்களோட ஹேபிட்டை இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அசஸ் பண்ணும்போது ஸ்டில் அந்த அக்ரெஷன் குறையில்னா தென் தெர் இஸ் நோ வே பாசிபிள் யூத்தனைஸ் திம். அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அதுதான் நம்மளோட தலையாய கடமையாக இருக்குது. ஆனால் அதுக்கு நான் எடுத்தோடனே அதுங்களை கொல்லலை, நான் அதுங்களுக்கான டைம் கொடுக்குறேன், அதுங்களை ஸ்டெரிலைஸ் பண்ணுறேன், அதுங்களை வேக்சினேட் பண்ணுறேன், அதோட அக்ரெஷனை குறைக்க பார்க்குறேன். ஸ்டில் அது அந்த அக்ரெஷன் குறையில்னா நான் அடுத்த ஸ்டெப்பான யூத்தனிஷியாவுக்கு போகிறது தான், யூத்தனிஷியான்ற ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் சரியான விஷயமா இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் டாக்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணி நம்ம அந்த திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணனால அந்த ப்ராப்ளம் ஓரளவு குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டோம் முதல்ல வந்து என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூ, அதெல்லாம். ஆனால் இன்னைக்கு ஏன் நம்ம இந்த சோஷியல் மீடியா இவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்குன்றது ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இது பேசியாச்சு, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் இந்த சிஎன்விஆர் மெத்தட் இன்றைக்கி ஒன்றும் புதுசாக நான் எதுவும் புதுசாலாம் கண்டுபிடிச்சிடல. இது வந்து ரொம்ப காலமாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பண்ணி எஃபெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த சிஎன்விஆர்ன்ற இந்த மெத்தட், அதாவது அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஆனால் இந்தியாவில் ஏன் பண்ணலை? நம்ம இந்தியா கான்டாக்ட்ஸில் பேசுவோம், இவ்வளோ நேரம் நம்ம ஜென்ரல் கான்டாக்ட்ஸில் பேசியாச்சு. நம்ம இந்தியன் கான்டாக்ட்ஸில் வந்தோன்னா இந்த பொலிட்டிக்கல் வில் தான் பெரிய பிரச்சனை. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அந்த பொலிட்டிக்கல் வில் என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம கீழே இருக்க முனிசிபலோ இல்லை கார்பரேஷனோ இல்லை பஞ்சாயத்தோ இதை பெரிய அளவில் எடுத்துக்காது. ஏன்னா நம்ம வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட். ஆனால் க்ரூவல்ட்டி ஆஃப் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் லாவை ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு லொக்காலிட்டிக்கும் தனியான மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சில லோக்கல் கிராஸ் ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சில ஸ்டேட்டில் வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம எக்ஸிஸ்டிங் எந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த டாக்ஸை பிடிச்சி அதை நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி நம்ம அடுத்த கொண்டு போகணும். ஸோ கவர்மெண்ட்டோட பார்ட் இதில் ரொம்ப பெரிய விஷயம். கவர்மெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் வில் டு டூ இட், அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட், ஆஸ் அ பீப்புள் நம்ம ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டர். நம்ம வந்து டாக்ஸுக்கு கிடைக்கிற இடத்துலலாம் ஃபுட் வைக்கக்கூடாது, நம்ம கருணையாக தான் பார்க்கணும்.
இருந்தாலும் கிடைக்கிற பார்க்குற இடத்துலலாம் ஃபுட்டு வைக்கிறது தப்பு. ஏன்னா டாக்ஸோட இன்னைக்கு இருக்க பெரிய ரோல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா மேட்டிங், சர்ச்சிங் ஃபார் ஃபுட், இவ்வளோதான். அந்த சர்ச்சிங் ஃபார் ஃபுட்டை நீங்கள் ஈஸியாகிட்டீங்கன்னா அந்த எனர்ஜியை வெளில போகாது. ஸோ அந்த எனர்ஜி அவங்கள ஸ்பெண்ட் பண்ண விடுங்க, தேடி அவங்களுக்கான உணவை அவங்களால தேடிக்க முடியும். ஓகேங்களா? செகண்டு, எல்லா இடத்துலையும் ஃபுட்டு வைக்கக்கூடாது. ஆஸ் அ பீப்புளாக நம்மளோட கடமை. தேர்டு, என்ஜிஓஸ். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த என்ஜிஓஸ் வந்து ஒரு எஃபெக்டிவாக வேலை செய்யலை, என்ஜிஓஸ் கொடுக்குற காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு காட்டுறதுல தான் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் என்னன்னு நான் யோசித்தேன். அப்படி ரவுண்ட் அபவுட் என்னன்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அதாவது இந்த தர ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வேக்சின் போடணும் சும்மா கணக்கு காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிற என்ஜிஓஸில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகாமல் ஒரு கிராஸ் ரூட்டில் அந்தந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்க அந்தந்த ஏரியாவில் அங்கே இருக்க டாக் லவர்ஸோ இல்லை ஸ்ட்ரே அனிமல்ஸ் அவங்களோ ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்க கிராஸ் ரூட் லெவலில் ஒரு வார்டுக்கும் இல்லை ஒரு ஏரியாவுக்கும் அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக போய் சேரும். நான் இதை வந்து ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். ஏன்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணப்பட்ட என்ஜிஓஸில் எப்பவுமே ஒரு ரெட் டேப்பிசம் இருக்கும், ஒரு கரப்ஷன், ஒரு சென்ஸ் ஆஃப் கரப்ஷன் நடக்கும், அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு டீசென்ட்ரலைஸ்டான ஒரு ஏரியாவுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு அனிமல் லவ்வர்ஸ் ஆர் ஸ்ட்ரே அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் தொடங்கி அவங்க ஃபண்ட்ஸை எப்படியாச்சும் ஃபனலின் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை எப்படியாச்சும் வரவழைச்சு அவங்க இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா பெட்டராக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தேர்ட் விஷயம், அதாவது கவர்மெண்ட்டோட பொலிட்டிக்கல் வில், ஆஸ் அ பீப்புளாக நம்மளோட ரோல், இந்த சிட்டிசன்ஸ். அப்புறம் இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் சரியாக போனோம்னா இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாய்லாண்டு அப்படி அந்த ஒரு சின்ன கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒரு 10 வருஷம் ஆகிடும்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடந்து நான் சொன்ன இந்த என்ஜிஓ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆகாத என்ஜிஓஸ் எல்லாம் உள்ளே வந்து பல பேர் ஒத்தி சேர்ந்து இதை நடத்தி முடித்தா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். அதான் இம்மிடியேட் சொல்யூஷனாக என்ன சொன்னோன்னா, இந்த காங்கிரிகேஷனல் பிளேசஸில் இருக்கிற எல்லோரும் மக்கள் ஒன்று கூடுற இடம் இருக்கு இல்லையா, ஸ்கூல்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், டெம்பிள்ஸாக இருக்கலாம், அந்த இடத்துல இருக்க நாய்கள்லாம் உடனே அப்புறப்படுத்தி ஒரு ஷெட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள சிஎன்வி பண்ணி அப்சர்வ் பண்ணி அவங்களோட அக்ரெஷன் குறைஞ்சிருக்கா, பேக்கோட மனப்பான்மை குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்து, இந்த பேக்கோட மனப்பான்மை குறைஞ்சிருக்கான்னு பார்த்து ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம். பேக்கோட மனப்பான்மை குறையலை, இல்லை இந்த ஆல்ஃபாட ஒரு அக்ரெஷன் குறையலைன்னா யூத்தனைஸ் பண்ணுறது தான் வேறு வழியே கிடையாது. ஓகேவா? இது வந்து உடனே ஒரு இம்பேக்ட் தரக்கூடிய ஒரு விஷயம்னா மக்கள் மத்தியில் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்குதுன்னு ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சுன்னா மேபி அது இன்னும் ஃபர்தராக ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் என்ஜிஓஸோட இன்வால்மெண்ட் பற்றி பேசணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு நம்ம டாகோட ரிலேஷன்ஷிப் என்ன, நம்மளோட எமோஷனல் ரிலேஷன்ஷிப் என்ன, ஏன்னா நம்ம இதை பேசும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது நம்ம பேசும்போது இதனால் பாதிக்கப்பட்டவங்களோட எமோஷன்ஸையும் நம்ம ரொம்ப சிறுமைப்படுத்திடக்கூடாது. ஆனால் இதில் நம்மளோட சுயநலம் இருக்குல்ல, நம்மளோட சுயநலத்தை நம்ம ரொம்ப கம்மியாக்கி காட்டக்கூடாது. ஏன்னா நம்ம தான் இன்றைக்கி நாய் வேணும்னோம், நம்ம இன்றைக்கி நாய் வேணான்னு சொல்கிறோம், நாளைக்கு வேறு ஒன்று வேணான்னு சொல்லுவோம், அடுத்த நாள் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வேணான்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்த வருஷம் இந்த கண்ட்ரியே வேணான்னு சொல்லுவோம். ஏன்னா as a dominant species of this planet நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை நம்ம டெலிவர் பண்ணுவோம் சரியான விதத்தில், வித் ஹியூமனிட்டி, வித் ஹியூமன்னஸ். ஸோ இதுதான் என்னோட கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு ஒத்து போச்சு சரின்னு நினச்சிங்கன்னா லைக் போடுங்க, இல்லை விமர்சனங்கள் பாராட்டுகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.